மிகவும் மன வருத்தம் அடையக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழகம் வந்து இன்று கொலை நகரத்தின் பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு எப்பவுமே ஒரு பீஸ் லவ்விங் சிட்டிசன். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள்லாம் சமாதானத்தை விரும்புகிறவங்க. வெளி மாநிலத்திலிருந்து கூட வந்து தமிழகத்தில் வந்து சென்னையில், குறிப்பாக சென்னையில், கோயம்புத்தூரில், ட்ரிச்சியில் வந்து செட்டில் ஆகிற காலம் இப்போ சமீப காலமாக அதிகரித்து கொண்டு வந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 2 கொலை 3 கொலைன்னு பேப்பரில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்லலாம் வந்துட்டு இந்த கொலைகளை பற்றி தான் பிரதானமான செய்திகள் வந்துருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண் எதிரில் பட்டப்பகல் அவர் யாரோ ஜான்றவர் வந்து ஒரு 4 பேர் வந்து அவ்வளோ ஃபுல் டிராஃபிக் இருக்குது, அந்த அம்மா அட்வொகேட்டுன்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து கத்துறாங்க, பொதுமக்கள் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. கொலை பண்ணுறவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக வந்துட்டு ஏதோ வந்து ஒரு கொடுத்த வேலையை வந்து முடிச்சுட்டு போகிற மாதிரி பதட்டமே இல்லாத போகிறாங்க. இது எதை காட்டுதுன்னு சொன்னால், தமிழகத்தில் வன்முறைவாதிகளுக்கு சட்டத்தின் மேல வந்து பயமே இல்லைன்னு ஆயிடுச்சு. ரவுடிங்க வந்து நம்ம என்ன பண்ணாலும் வந்து பரவாயில்லை, அது வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக நம்ம பேரில் நடவடிக்கை எடுக்காது. கொலை தானே, டெய்லி 2 கொலை நடக்குது, நம்ம சேர்ந்து நம்மளும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணி 3 கொலையாக பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து தமிழகத்தில் வந்தது வந்து மிகவுமே வருத்தத்துக்குரியது. குறிப்பாக வந்து தமிழக மக்கள் வந்து தமிழக முதல்வர் பேரில் வந்து பெருமதிப்பு வச்சுருந்தாங்க. சட்டம் ஒழுங்கை வந்து தமிழக அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு காப்பாற்றும். சட்டம் ஒழுங்கை மீறுவர்கள் வந்து வாழ்க்கையிலே அவங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத ஒரு பாடத்தை வந்து தமிழக அரசை புகட்டுன்றது நெடுங்காலமாக நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனால் அத்தனையும் இப்போ இன்னைக்கு வந்து பொய்த்து போய் கொண்டிருக்கிறது. தினம் டே பை டே வந்துட்டு தெருவில் வந்து போகிறவங்க வந்து வீட்டுக்குள்ளே உருப்படியாக வருவாங்களான்ற ஒரு சந்தேகமே வந்து எல்லார் மனசுலையுமே வர ஆரம்பிச்சிடுச்சு. குறிப்பாக வந்து நாங்கள் கூட வழக்கறிஞர்கள் கூட இப்போ தைரியமாக எதையாவது பண்ணோம்னா எங்களை வந்து காலி பண்ணுறது வந்து சர்வசாதாரணன்ற ஒரு ஸ்டேஜுக்கு இப்போ தமிழகத்தில் வந்து அரசியல் நிலவரம், சட்ட ஒழுங்கு நிலவரம் இருக்குது. இன்னைக்கு இது நீங்கள் கேட்டீங்க எதனால் வந்து இது மாதிரி ஆகுதுன்னு சொல்லி. அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலை என்றது எப்படி நடக்குன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு மண்ணாசை, 2வது வந்து பொன்னாசை, 3வது பெண்ணாசை. இந்த 3 தான் கொலை நடக்கும். வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு, சொத்துல வந்து அண்ணன் தம்பிக்குள்ள பாக பிரிவினை தகராறு, அப்படிதான் கொலை நடக்குமே தவிர தமிழகத்தில் இது மாதிரி வந்து கேங் வார்ஃபேரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை வந்து எதிரிகளை தீர்த்து கட்டி மூலம் தீர்த்துக்கிறது அப்படின்றது வந்து என்ன காட்டுதுன்னு சொன்னால், கோர்ட்டு பேர்லேயோ இல்லை சட்டத்தின் பேர்லேயோ வந்து மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இன்னைக்கு இவன் ஒரு கொலை பண்ணான்னா அவனோட இதில் கேங்கில் வந்து நம்ம அடுத்த நாள் இன்னொரு கொலையை பண்ணணும் போட்டி போட்டுன்னு கொலைகள் தான் பண்ணுறாங்களே தவிர, இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து காவல்துறை மட்டும் வந்து காரணமாக இருக்காது. பல்வேறு காரணங்கள். குறிப்பாக வந்து இப்போ வந்து கிரைம் ஹீரோ ரெக்கார்ட்ஸை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து அதிகரித்திருக்கிறதுனால வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணினோட உறவினர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்துட்டு கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் போட்டு பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு பதில் ஆளையே தீர்த்துடலான்ற முடிவுக்கு தான் வந்துட்டு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 30% வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து அதிகரித்ததன் காரணமாக கொலைகளும் அதிகரித்திருக்கிறதா வந்து குற்ற ஆவணங்கள் வந்து நமக்கு வந்து புலப்படுத்துது. அதனால செகண்ட் திங் நீங்கள் கேட்டீங்க, எதனால வந்துட்டு இப்போ போறவங்கலாம் வந்துட்டு பெயிலில் வந்துடுறாங்களே அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. போலீஸ் வந்து சயின்டிஃபிக்காக வந்து எந்த கேஸையுமே வந்து உருப்படியாக பண்ணுறதில்ல. அன்னன்னைக்கு வந்துட்டு பேப்பரில் வந்துட்டு ஒரு கொலை நடத்திச்சு சொன்னால் அவங்கவுங்க சட்டையை காப்பாற்றிட்டு தான் வந்து முழு முயற்சியாக இருக்காங்களே தவிர, இதனால வந்து இதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு போலீஸ்காரருக்கு வந்து அவரோட வட்டத்துக்கு உட்பட்ட பகுதியிலையோ அவர் பீட் போகிற இடத்துலையோ ஒரு 20 இல்லை 30 பேரை வந்து ஃப்ரெண்டை வச்சு நிறுத்திப்பாரு. அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளோ கண்டினியூஸாக வந்துட்டே இருந்துச்சு. இப்போ அப்படியே கிடையாது. போலீஸ்காரர்கள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை போயிட்டதுனால எந்த போலீஸ்காரருக்கும் மக்கள் வந்து உதவி பண்ணுறதுன்றது ரொம்ப குறைஞ்சி விட்டு, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் வந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, போலீஸ்லேருந்து இமீடியட்டாக வந்து யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களோ அவங்கள பற்றி வந்து யாரை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவன் வந்து பெருசாக வந்து எங்களை ப்ரெஷர் பண்ணுறான், அதனால தான் அவங்க பேரை நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். அதுக்கு உதாரணம் கள்ளக்குறிச்சி விஷ சாராய வழக்கு. அது யாராவது ஒரு பொதுமக்கள் வந்து தைரியமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாக்கப்படணும். கனிம வளத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஒரு சமூக சேவகர் அவர் வந்து என்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டு கூட வந்துட்டு அவரை பாதுகாக்கிறதுக்கு வந்து அரசாங்கமோ போலீஸோ எந்த இதுவும் பண்ணல. எல்லாம் சம்பவம் நடந்த அப்புறம் வந்து உயர் அதிகாரிகள் வாங்க போயிட்டு உடனே வந்துட்டு காலில் சுட்டு பிடிக்கிறது, பாத்ரூம் தடுக்கி விழுந்த சிகிச்சை எல்லாம், அதை பற்றிலாம் வந்து ரவுடிகளுக்கு அதை பற்றி ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஏன்னா அவன் வெட்டுக்கே பயப்படாத போகிறவனை பற்றி நீங்கள் பிடிச்சி
அவன் கையை காலை உடைக்கிறது, கையில் ஒரு கட்டு, காலில் கட்டினா 15 நாளில் அந்த கையில் ஒரு கட்டும் காலில் ஒரு கட்டும் சரியாகுது. இதை விட பெரிய போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு நீதியரசர் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் பெஞ்சில் வந்து ஒரு வழக்கு வந்தபோது நீதியரசர் கூட கேட்டார், எதுகளுக்கு ரவுடிகளுக்கு பட்ட பெயர் தரீங்க, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஒரு பட்ட பெயரை எதுக்கு ரவுடி கொடுத்தீங்க, அதனால நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் அவனை வந்து சமுதாயத்தில் பெரிய மனுஷனாக்குறீங்க, அந்த பட்ட பெயர் தரதை நீங்கள் அரசு எப்போ வந்து நிறுத்த போறீங்கன்னா, ஒரு கேஸ்ன்னு வந்துச்சுன்னா 8 அக்யூஸ்டு வந்தாங்கன்னா 8 பேருக்கு வந்து 8 பட்ட பெயர் இருக்கு. அதனால அவன் என்ன செய்யறான்னு சொன்னா பட்ட பெயரோட இன்னும் தைரியமா வளவறான். வெறும் வந்து மகேஷ்னு போனா பரவாயில்ல, ரவுடி மகேஷ்ன்றது, பாம் சரவணன்றது, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னா அவர் ஒரு பெரிய தனித்துவம் வந்துடுது சமுதாயத்துல. ஓ, இவர் தான் பாம் சரவணனா, அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்குன்றது. செகண்ட் திங் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்ன ஆச்சுன்னு சொன்னா, நகரங்களை சுத்தி தொழில் மயம் பெருகிறதுனால அதுல வர ஸ்கிராப், அந்த ஸ்கிராப்பை வந்து எடுக்கிறதுல கேங்கு வந்து போட்டி போடுது. அது வந்து 90% வந்து அரசியல்வாதிகள் தலையீட்டில் தான் அந்த கேங் எல்லாம் இயங்குது. ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்துட்டு அந்த ஸ்கிராப்பை வந்து ஏலம் எடுக்கிறதுக்கு அவங்கவுங்க வந்து ஒரு படைபலத்தையோ ஒரு ரவுடிகள் பட்டாளத்தையோ வச்சுட்டு இருக்காங்க. அந்த பட்டாளம் என்ன செய்யுதுன்னு சொன்னா வந்துட்டு யாராவது போட்டிக்கு வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள கொலை பண்ணுது. ஏன்னா காப்பாத்துறதுக்கு அரசியல்வாதி இருக்காரு, எம்எல்ஏ இருக்காரு, எம்பி இருக்காருன்ற தைரியம் தான். அரசியல்ல வந்து கிரிமினல்களோட ஆதிக்கம் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஏன்னா அவங்களாலதான் வந்துட்டு சட்டவிரோதமா சம்பாதிக்கிறவங்க தான் வந்துட்டு ஒரு 100 பேனர் வைக்க முடியும், வந்துட்டு 500 பேர் பணம் கொடுத்து கூட்டு வர முடியும், 5000 பேருக்கு பிரியாணி போட முடியும், 50,000 பேருக்கு குவார்டர் சரக்கு வாங்கி தர முடியும். யோகியமா அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறவன் வந்து அதெல்லாம் செய்ய முடியாதனால அவன்லாம் வந்துட்டு எங்க இருக்கான்றதை, யோகியமான அரசியல்வாதி எங்க இருக்கான்றதை நம்ம வந்து பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டிய நிலைமைக்கு இப்போ வந்துடுச்சு. போலீஸ்ல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒருத்தன் பேர்ல 5 நான் பேலபிள் வாரண்ட், 6 நான் பேலபிள் வாரண்ட், அதை மறைச்சிட்டு அவன் எந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆகிறானோ அந்த கேஸ் பர்டிகுலர்ஸ் தான் கோர்ட்ல தராங்க. இப்போ கம்யூனிகேஷன் எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு, டேட்டா பேஸ் தட்டினாலே வந்து போதும், அவனோட ஃபுல் லிஸ்ட்டையும் வருது. ஆனால் போலீஸ் வந்து கோர்ட்ல தரதே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, குற்றவாளி கைது ஆன உடனே அவங்ககிட்டயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் குறைஞ்ச தண்டனையை நாங்கள் வாங்கி தரோம், நீ வந்து கேஸை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ண தண்டனைக்கு தப்புக்கு தண்டனைன்றதை போலீஸ் நினைக்கிறதே கிடையாது. அவங்க அந்த டைம்ல வந்து சுப்பீரியர் ஆபீசர்ஸ் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணமோ அதை தான் பண்றாங்க. இது லா அண்ட் ஆர்டர் வந்து தனியா இருக்கணும், லா அண்ட் ஆர்டர் விங்குன்றது தனியா இருக்கணும். அவங்க அரசியல்வாதிகள் பந்தோபஸ்துக்கு அது போகக்கூடாது. எத்தனையோ தடவை நம்ம உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் லா அண்ட் ஆர்டர் விங்க வந்து தனியா பண்ண அவங்கள வந்துட்டு உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காதீங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டாங்க. ஆனா அது கேட்கறதே இல்லை. ஒரு இன்ஸ்பெக்டரும் 2 சப் இன்ஸ்பெக்டரும் மந்திரிகளோட பாதுகாப்புல தான் பிஸியா இருக்காங்களே தவிர, அவங்க கொலை நடந்துச்சுன்னு சொன்னா அங்கிருந்து தான் இங்க ஓடி வராங்க. தெருவில் ஸ்ட்ரீட் போலீஸிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா போச்சு. அவங்க வந்து யாருமே எதுக்குமே ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. கொலை நடந்துச்சுன்னு சொன்னா சரி, அது என்ன இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ இன்வெஸ்டிகேஷன்லாம் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்டா பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே கேமரா ஆயிடுச்சு. ஈவன் சென்னையை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரை விட நம்ம பீட் பண்ணிட்டோம் கேமராவோ இருக்கிற அந்த எண்ணிக்கையில. அதனால வந்து அதே மாதிரி வந்துட்டு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சுப்ரீம் கோர்ட்டு எத்தனையோ தடவை வந்துட்டு இவங்க சட்டம் கொண்டு வரலன்னு சொல்லி அவங்களே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள தன்னுடைய தனிப்பட்ட அதிகாரத்தை அரசியல் சட்டப்பிரிவு 142 படி அவங்க ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்து அதை வந்து சட்டமாக கருதப்பட வேண்டும்னு சொல்லி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டாந்தாங்க. ஆனா விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு வந்து கொண்டாந்தாங்களே தவிர அந்த விட்னஸுக்கு ப்ரொடெக்ஷனே தரதே கிடையாது. அதனால என்ன சொன்னா யாருமே சாட்சி சொல்ல வர மாட்டேன்றாங்க. டிராபிக் கேஸ்ல கூட சாட்சி சொல்ல வர மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு செகண்ட் திங் கோர்ட்டுக்கு வந்தா அங்க வந்து விசாரணை முடியறதுக்கு அன்னைக்கே விசாரிக்கிறது கிடையாது. ஒரு கஷ்டப்பட்டு சாட்சி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த டைம்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டு சாட்சிகள் வந்து விசாரிக்கப்படாம வராங்க. அவங்க 3 தடவை வந்துட்டு 4வது தடவை எங்களுக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ பொதுமக்களின் ஒத்துழைப்பு தேவை. போலீஸ் வந்து திறம்பட செயல்படணும்னு சொன்னா அவங்களுக்கு முழு சுதந்திரம் வேணும். நீதிமன்றங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15% ஆஃப் தி பட்ஜெட்ல இது அவங்க ஃபண்ட் வந்து நீதிமன்றங்கள் வந்து கோர்ட் ஃபீயா கலெக்ட் பண்றதை தமிழக அரசு கொடுக்குறாங்க. ஆனால் அதில் ஒரு 5% 10% கூட வந்துட்டு திருப்பி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தமிழக அரசு பயன்படுத்துதல் என்ற குற்றச்சாட்டு வெகு நாளாக இருக்குது. நீதிமன்றங்கள் மூலமாக வருகின்ற வருமானம் திருப்பி நீதிமன்ற கட்டமைப்புகளுக்கு தமிழக அரசு கொடுத்தால்தான் மத்திய அரசு வந்து கூட சேர்ந்து இந்த நீதித்துறை கட்டமைப்புக்கு நிறைய ஃபண்ட்ஸை கொடுத்து எல்லா டெக்னாலஜி டெவலப் பண்ணி விட்னஸஸை வந்துட்டு அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்தே வந்து விசாரிக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டை ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்னஸஸ் அவங்க தொழிலை விட்டு வந்தாங்கன்னா அவங்க சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பேட்டா கொடுக்கணும்.
அதை விட முக்கியம் வந்துட்டு இன்எஃபிஷியன்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சீரியஸான ஒரு கேஸில் மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுத்தாரு ஒரு அக்யூஸ்டுக்கு. அவர் வந்து அவரோட பில்லை காட்டினாரு, வெறும் வந்து 5000 ரூபாய் அவருக்கு வந்தது. அவர் ஒரு 15-20 தடவை அந்த வழக்குக்கோசரம் நடத்தியிருப்பாரு. அது சக்சஸ்ஃபுல்லாக வந்து தண்டனை வாங்கி கொடுத்த வழக்குக்கு அவருக்கு வந்துட்டு கொடுத்த பணம் ஃபீஸ் எவ்வளோன்னா 5000 ரூபாய். 5000 ரூபாயிலையும் வந்துட்டு ஜிஎஸ்டி சர்வீஸ் டேக்ஸ் அதிகத்துன்னு போட்டு 500 ரூபாய் செலவு பண்ணின்னு 4500 ரூபாய் கொடுத்தா எந்த வழக்கறிஞர் வந்து அரசாங்கத்து சார்பாக ஆஜராவாங்க? அதனால ஏகப்பட்ட அரசாங்கம் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு. அவங்க மனசு வச்சா அது ஈஸியாக தீர்த்துடலாம். கிரிமினல்களின் ஆதிக்கம் வந்து அரசியல்லேருந்து முழுவதுமாக ஒழிச்சிட்டாலே வந்துட்டு இந்த பிரச்சனையில பாதி தீர்ந்துடும். மது விலக்கு பிரச்சனை அது ஒரு முக்கிய காரணம் கொலைகள் அதிகமாகிறதுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்ன்ற பேர்வையில் வந்து அரசியல்வாதிகள் வந்து அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை வச்சு காலி பாட்டில் வாங்குறது, அங்கேருந்து சால்னா கடை வைக்கிறது, பரோட்டா கடை வைக்கிறது, வேர்க்கடலை விற்கிறதுன்னு சொல்லி அதில் தான் வருமானம் ஜாஸ்தி. அதில் வந்து அரசாங்கத்துக்கு வரியும் வர்றது கிடையாது, வருமானமும் வர்றது கிடையாது. இவங்க வந்துட்டு வர வருமானத்தை எல்லாம் வச்சுட்டு அது பார் யார் நடத்துகிறாரோ அவரோட பாதுகாப்புக்கு ஒரு 20-25 பேர் வச்சுக்கிறாரு. அந்த பாரில் குடிக்க வரவங்க அந்த இல்லீகல் பார்ஸ் நிறைய இருக்குது. லீகல் பாரும் சரி இல்லீகல் பாரும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுத்தமாக கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் எடுத்ததுக்கெல்லாம் கத்தி எடுக்கிற கலாச்சாரம் பாரில் வந்துடுது. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பண்ணணும். தமிழக முதல்வர் வந்து இதை வந்துட்டு நான் வந்து சிங்கிள் ஹேண்டாக நான் இதை டீல் பண்ணோம்னா கண்டிப்பாக முடிக்காது. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி சொசைட்டி இருந்தால் தான் இந்த பிரச்சனைகள் தீரும். போதைப் பொருள் கலாச்சாரத்தையும் வந்து இந்த டாஸ்மாக் பிரச்சனையையும் வந்து டாஸ்மாகையும் மூடினாலே வந்து தமிழகம் வந்து திருப்பியும் பழைய மாதிரி அமைதி பூங்காவாக நிகழும். போலீஸ் வந்து கோர்ட்டுக்கு ஒத்துழைப்பு தரணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் நாளுக்கு நாள் வந்து இது ரொம்ப மோசமாக போகும். தமிழக அரசு பேரில் மக்களுக்கு முற்றிலுமாக நம்பிக்கை எழுந்து விடக்கூடிய நாள் வந்து வெகு தொலைவில் இல்லைன்றது மாத்திரம் நான் வந்து தெரிவிக்க ஆசைப்படுறேன்.